வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உன்னால பார்க்க. இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சரியான வகையில் அந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி சரியான வகையில் கட்டலான்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சிலர் கேட்கும்போது அது மேல ஒரு பெரிய நாட்டம் இருக்காது. சரியான நாட்டம் இல்லாதனால எப்படி சரியான வகையில் கட்டுறதுன்னு தெரியாம போயிடுது. பாருங்க, கட்டுறதுன்றது நம்முடைய வேலை. ஆமென். அவருங்க சொல்றாரு, கட்டினது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. சொல்றதுன்றது அவருடைய வேலை. இப்போ கட்டுற வேலையை நான் செய்யறேன், சொல்ற வேலையை அவர் சொல்றாரு. இப்போ இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, எப்படி வகையில் நான் கட்டணும்ன்றது எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதை எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு அதை நான் கட்ட ஆரம்பிக்கலாம். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான் அதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல படிக்கணும். சில சொல்லுவாங்கள்ல, படித்தா புரியல. படிச்சுனே இருந்தால் புரியும். ஒரு கிளம்பி வந்தீங்க, சர்ச்சுக்கு போனோன்னு வந்தீங்க, கண்ணில் சர்ச்சை பார்க்கல, போனோன்னு வந்தீங்க, போயினே இருந்தீங்க, சர்ச்சுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. சில நேரத்தில் படிச்ச புரியல, படிச்சுனே இருந்தா புரியும். எத்தனை பேர் தெரியும்? நீங்க படிச்சுனே இருங்க பாருங்க. நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த வேதத்தை சாதாரணமா என்னாதீங்க. நிறைய வாலிப பிள்ளைகளை கூட சொல்றேன், இது என்ன பெரிய மார்க் கொடுத்துருமா, இது என்ன பெரிய எதிர்காலத்தை உருவாக்கிடுமா அப்படிலாம் நினைக்கலாம். இந்த 66 புத்தகத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் நோக்கத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் உன்னோட இணைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 66 புத்தகத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு காரியம் இருக்கு. அப்ப கேட்கறதுன்றது என்னன்னா, நான் எந்த அளவுக்கு கேட்கறனோ அந்த அளவுக்கு நான் கட்டலாம். ஆமென். அதை சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. 24, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. அப்போ கட்டுற வேலையை எப்படி செய்யணும்னு நம்ம தான் முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய விஷயங்களை நம்மளால் சரியான வகையில் கட்ட முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பெருமலை சொரிந்து பெருவெல்லம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதி. பாருங்கள், இந்த அற்புத அதிசயன்றது என்னென்னா ஒரு சம்பவம். ஆனால் வார்த்தைன்றது என்னென்னா, பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காத்துக்கொள்ள உதவி செய்து பாருங்க, அதுதான் வார்த்தை. அற்புதம் அதிசயம் என்ன? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை கிட்ட போய் நம்ம நின்று என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் பண்ணுங்க, ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனா வார்த்தை என்ன? உங்க பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நீங்க வார்த்தையை சரியா வாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் பில்ட் ஆயிடுது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த விசுவாசம் உங்க பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே உங்களை பிரச்சனையிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய வழிகளையும் வாசல்களையும் ஏற்படுத்தி தருது. ஆமென். இதுல எது பெஸ்ட் சொல்லுங்க? அற்புத அதிசயமா இல்ல வார்த்தையா? நல்லா சொல்லுங்க. நான் இப்போ சொல்லுங்க, அற்புத அதிசயம் விசுவாசிக்கலாம் நினைச்சிடாதீங்க. அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அற்புதத்தையும் அதிசயத்தை விட கடவுளுடைய வார்த்தை எப்படி போட்டதா இருக்குதுன்னா இன்னும் மேன்மை உள்ளதா இருக்குது. எப்படி மேன்மை உள்ளதா இருக்குன்னா, எல்லா பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே என்னை காத்து நிக்க வைத்து என்னை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு உறுதியின் தன்மை, ஒரு விசுவாசத்தை எனக்கு ஏற்படுத்தி காட்டுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ வார்த்தை மேன்மையானதா? சொல்லுங்க, மேன்மையானதா? அப்போ அற்புத அதிசயத்தை நம்ம நம்பலாமா? நம்பலாம். சில நேரத்தில் பாருங்க, நான் நம்புறேன், நிறைய நேரத்தில் நிற்கிறேன், ஆண்டவரே ஏதோ இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கன்னு விசுவாசிக்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லனா ஒவ்வொரு முனையும் அற்புத அதிசயம் கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க, அவன் கண்மேல் மேல் வீட்டை கட்டிட்டான். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவன் கண்மேல் மேல் வீட்டை கட்டிட்டான். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, வீட்டின் மேல் மோதினது, ஆனா வீடு. அப்ப பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். எப்படி? அவர் சொல்லிய வார்த்தைகள். அப்ப வார்த்தையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், ஒரு உறுதி வருது பாருங்க. அந்த கண்மலை மேல அந்த கற்பார மாதிரி ஒரு உறுதி உங்களுக்கு வந்துருது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் இப்படி கட்டினா அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை இதுல இருக்குன்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ள ஏற்பட்டு வந்துடும். நம்ம யாரு?
நம்ம அப்படி ஆப்போசிட்டு. வியாதி வந்தால் தான் போய் இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஏன் கொடுத்தீங்க? ஏன் வியாதி வரத்துக்கு முன்னாடியே அந்த சரீரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆலயம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? இப்போ வியாதி வந்த உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே ஒரு அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வியாதி வரத்துக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம், அந்த வியாதி வரத்துக்கு முன்னாடி நீ அப்படி கட்டியிருக்கலாம். வியாதின்ற பெருவெள்ளம், பெருமலை சொரிந்திருக்கலாம், பெருவெள்ளம் அடித்திருக்கலாம், உன் மேல மோதி இருக்கலாம், ஆனா நீ விழுந்திருக்க மாட்ட, அந்த வியாதி விழுந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்லிய வசனங்களை கேட்டிருக்கும் பொழுது வியாதி வரத்துக்கு முன்னாடியே நீங்க ஒரு பெரிய ஆரோக்கியத்தாளா இருந்திருப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வந்தாதான் பாத்துக்கிற கேஸ். நம்ம சொல்ல வந்தா பார்த்துக்கலாம், அப்படி வந்தா பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாங்க, வந்தா பார்த்துக்கலாம். நம்ம எப்படி கடன் வாங்கிடுவோம், கட்ட மாட்டோம், வீடு போகிற வரையும் கடைசி பார்க்க வந்தா பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம் அது ஓடுற கேஸ். நான் சொல்கிறேன், வந்தா அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தையில் இருக்கு. ஆமென். அது மோதி சொல்லுங்க, அது மோதி. அப்போ வார்த்தைன்றது என்ன தெரியுங்களா? ஒரு உறுதியின் தன்மை ஏற்படுத்துது, ஒரு விசுவாச ஆற்றல் எனக்குள்ளாக ஸ்தாபிக்குது, ஒரு வல்லமை எனக்குள்ளாக ஸ்தாபிக்குது, எனக்குள்ளாக ஒரு உறுதியின் தன்மை ஏற்படுத்தி அது கட்டுது. இப்போ என்ன பிரச்சனை என்ன மோதனா கூட, இப்போ நான் அந்த அற்புதம் அதிசயங்கள் அடியில் நிற்கல, அப்படி வார்த்தையின் அடியில் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், நான் நிற்பேன். நான் சொல்றேன், நான் ஒரு நாளும் மடிந்து போக மாட்டேன். நான் சொல்றேன், நான் ஆயிரமா பெருகுவேன். நான் சொல்றேன், எனக்கு விரோதமா எழுதுற காரியங்கள் வாய்க்காமலே போகும். நான் சொல்றேன், சத்துரு எனக்கு ஒரு வழியை புறப்பட்டு வந்த 7 வழியாய் ஓடி போவன். நான் சொல்றேன், கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் துருகம், கர்த்தர் என்னுடைய அடைக்கலம், கர்த்தருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் என்னை தப்பிப்ப. நான் சொல்றேன். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்குள்ள போகும்போது, இப்ப என் பிரச்சனைகள் என்னை மோதும் போது நான் சொல்றேன், என்னை மோதிப்பார், நீ விழுந்து போக நான் நின்று காமிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கடவுள் வார்த்தை கண்மலை மாதிரி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வார்த்தை என்ன செய்யுது? உள்ள ஒரு பெரிய வேலையை செய்யுது. இது நான் சொல்ல இயேசுவே சொல்றாரு. பாருங்க, இந்த சராசரியான ஆட்களாக வாழ்றது ஒரு மேட்டரே கிடையாது. அற்புத அதிசயத்தை பார்க்குற ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவே சொல்றாரு. நான் சொல்ல வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இயேசு அங்கே அந்த 2 மீன் 5 அப்பத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்றாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே எல்லாம் கிளம்பி போகிறாங்க. இயேசு சொல்கிறாரு, மிச்சமானதை கூட நிறைய எடுங்க. அந்த கூட நிறைய எடுக்கிறாங்க. எடுத்து முடித்த உடனே இயேசு சீசர்கள் அக்கறைக்கு போயிடுறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, அக்கறைக்கு போகலான்னு போகிறாங்க. உடனே ஜனங்க தேடுறாங்க. வாசிக்கலாம், 24லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 6:24. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன சம்பவம்லாம் இருக்கும். 6லேருந்து 1:23 வரையும் நான் சொன்னதெல்லாம் அங்கே இருக்கும். 24 பாருங்க. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். உடனே அவர் பார்த்து, ரபி, நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நீங்கள் அங்கே இருப்பீங்கன்னு நினச்சோமே, இங்கே வந்துட்டீங்களே. உடனே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கன்னடாவில் ரொம்ப அருமையாக வருது அந்த வார்த்தை, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு. இதில் என்ன சொல்கிறார்? கன்னடாவில் எப்படி வருதுன்னா, நீங்கள் அப்பம் சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆயிட்டீங்கல்ல, இப்போ திருப்தி ஆகினா திருப்பி அப்பம் வேணும், அதனால தான் என்னை தேடுறீங்க. அற்புதத்தை கண்டதுனால அல்ல. இப்ப இயேசு கிட்ட திரும்ப எதுக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப அப்பம் வேணும். சில நேரத்தில் இந்த சமையல் வீட்டில் செய்யறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் நீங்க சமைச்சிருங்க, நாளைக்கு சமைச்சா இன்னைக்கும் ஒரு நாள் நீங்க சமைச்சிட்டா நல்லா இருக்குமே. வேலை செய்யறதுக்கு சோம்பேறி தானே. இப்ப இவங்களுக்கு அப்பம் எங்க வருதுன்னா, இயேசு உட்கார வச்சு அருமையா கொடுத்தாருங்க. 2 மீன் 5 அப்பத்தை வச்சு அப்படியே ஆயிரக்கணக்கான ஆட்கள் சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க, ருசியா சாப்பிட்டாங்க. இப்ப திரும்ப இவங்களுக்கு என்ன தேடுறாங்க? இயேசு முன்னாடியே சுத்தின்னு இருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் அப்பப்போ நமக்கு அப்பத்தை அப்படியே வர்த்திக்க பண்ணி கொடுத்தாருன்னா சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கலாம். ஆமென். நிறைய ஆட்கள் பார்த்துட்டீங்களா? ஆண்டவரே கரெக்டாக அந்த எக்ஸாம் வரட்டும் பாருங்க, இந்த பசங்களை சர்ச்சில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போதான் வந்து நிற்பான், பிரைஸ் லார்ட் பாஸ்டர்வான், கை கொடுப்பான், எப்படி இருக்கீங்க பாஸ்டர்வான். ஏன்னா இவனால இவனுக்கு என் கண்ணுக்கே தெரியலையா, நான் அதே அவனுக்கு இப்போ எக்ஸாம் வருது. எக்ஸாம் வர்றதுனால அந்த கண்டத்திலேருந்து தப்பிக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு ஏஜென்ட். நான் வேற வழி திட்ட முடியாது. எப்படி நான் திட்ட போகிறது கிடையாது. அவன் ஃபெயில் ஆனால் கூட நான் என்ன பண்ண போகிறது கிடையாது. நான் யாரையும் ஃபெயில் ஆனாலும் திட்டுறது கிடையாது. ஏன் ஃபெயில் ஆட்டுன்னு கேட்கறதே கிடையாது. பரவாயில்ல, கூட அடுத்த முறை பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம பாஸ் ஆகலையா, என்ன பண்ணுறது?
பாஸ் ஆகாத நமக்கு ஒரு கிருபையை காமிச்சதுனால பயிலாத பசங்களுக்கு எனக்கு காமிச்ச கிருபையை நான் காட்ட வேண்டியதா இருக்குது, என் வீடு உள்பட. என் மூத்த பிள்ளை கொஞ்சம் டல்லு, படிப்பு விஷயம் வரும்போது நான் அடிக்கிறதே கிடையாது. ஏன் அடிக்கிறது இல்லைன்னா என்ன 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 பண்ண முடியும்? அடித்த மார்க் வரப்போதா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு மாறா ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே கொஞ்சமாவது இதை தேத்தி விட்டுருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் எந்த விதமான தோல்வியும் நமக்கு தந்ததில்லை. உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, மார்க் வாங்கலைனால தோல்வின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் பிள்ளை படிக்கிறதுனால வெற்றி ஆகலை, உங்கள் பிள்ளையாக இருக்கிறதுனாலே அது ஒரு வெற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளை படிக்கிறதுனால என் பிள்ளை வெற்றி. என் பிள்ளை இப்போ பாஸ்டர் ரமேஷ் பிள்ளைன்னு சொல்ல போகிறது கிடையாது. அது என் பிள்ளையாக இருக்கிறதுனால அது வெற்றி, அவ்வளோதான். இப்போ நீங்களும் நானுங்களும் எடுத்துக்கல, நம்மளாம் அப்படியே பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கர்த்தர் வெற்றி அடைகிறாரா? இல்லை, நம்ம அப்படி பிள்ளையாக இருக்கிறதுனால அவருக்கு வெற்றி, அவ்வளோதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்கள் எந்த கோட்பாடு வச்சு மாற்றிக்க முடியாது. இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிடைக்கல. உடனே இயேசு அதுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்றாரு பாருங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, 27, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியையை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தத்திருக்கிறார் என்றார். பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லப்பா, ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? எதுக்கு என் பிதா என்னை முத்தத்திருக்கிறார்? எதுக்கு இந்த பூமியில என்ன அனுப்பிச்சிருக்கிறார்? எதுக்கு நான் ஒரு கண்ணின் வயிற்றுல பிறந்தேன்? எதுக்கு இப்ப 30 வருஷம் வாழ்ந்து இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்? எதுக்கு இதை பிரசங்கம் பண்றேன்? இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. அவங்க நோக்கம் என்ன? போஜனம். அவங்க நோக்கம் என்ன? போஜனம். போஜனம் என்ன? பசிக்கு சாப்பாடு. பசிக்கு ஏதாவது கிடைச்சிட்டா போதும், பசிக்கு ஏதாவது அவங்களுக்கு வந்துட்டா போதும். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் எப்படின்னா, எதுவுமே விருப்பமாக செய்ய மாட்டார். அவர் எதை போட்டாலும் சாப்பிட்டுக்குவார், எதை வேணாலும் போட்டுக்குவார். ட்ரெஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அயன்லாம் பண்ணி போட மாட்டார், ஷேவ் பண்ண மாட்டார். சில நேரத்தில் குளிப்பார், சில நேரத்தில் குளிக்க மாட்டார். ஷூ போன நினச்சா கூட பரவாயில்லையா, சரிப்பே போட்டு போடலான்னுவார். இன் பண்ணலான்னா வேணான்னுவார். பெல்ட் கட்டலான்னா பரவாயில்ல, வாட்சு கடை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தலை வாரது கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சா வைப்பார், வைக்கலாம் வைக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரு? எப்படி வாழ்ந்தாலும் கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்படி வாழ்ந்தாலும் என்னையா பண்ண போகிறோம்? நீ பெல்ட் கட்டி நல்லா சூட்லாம் போட்டு நிற்கிற, பரவாயில்ல, கடைசியில் எனக்கு பக்கத்தில் தான் அவன் வர போகிறேன், ஒன்றும் பெருசாக போகிறது கிடையாது. நான் பெல்ட் போல அயன் போட்டேன். அவருக்கு பிரச்சனை என்னென்னா, அதாவது இது போஜனத்துக்கும் கிடையாது, இது எதுக்கும் கிடையாது. இது அறவேக்காடு. இது எதுக்குமே சேர்த்துக்கப்படாது. இது அவர் இன்னும் இருக்கிறாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷானா. அவருக்கு எது மேலேயும் ஒரு நாட்டம் இருக்காது. பாருங்க, இந்த ஜனங்க ஏதோ ஒன்று மேலேயா இருக்கிறாங்க. இவர்கிட்ட சோறு கிடைக்குமா தேடின்னு வராங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சோத்து பானியாக இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஆட்களையும் பேசல. சில விஷயங்கள் பாருங்க ரசனையாக இருக்கணும். ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க ரசனையாக இருக்கும். எது நான் சாப்பிடும் போது கூட ரசித்து சாப்பிடுவாங்க. சின்ன குழம்பு வச்சா கூட நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல, யார் வச்சது, என்ன போட்டீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. சில சாப்பாடு பாருங்க, சாப்பிடும் போது அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா அதை தெரிஞ்சாவது சாப்பிடணும். ஒரு சிலருக்கு அதில் என்ன போடுறாங்கன்னு கூட தெரியாது. பாருங்க, என்ன இருக்குது, என்ன சேர்த்துருக்குறாங்க, எதில் இருக்குது, எவ்வளோ ருசியாக இருக்குது, ஒரு விஷயம் இருக்கணும். அதில் அது காரியங்களை அனுபவிக்குமா அதை கற்றுக்கணும். ஒரு சிலர் அப்படியும் கிடையாது. இப்போ இவங்க இந்த ஜனங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஜனம், சோறு வேணும், அவ்வளோதான், வேறு பிரச்சனை. அதில் என்ன அடங்கியிருக்கு? அவர் என்ன சொன்னார்? அந்த மண்ணாவை பற்றி எடுத்துன்னு வந்து கொடுத்தா 2 மீன் 5 அப்பத்தை பேசுகிறாரு. அதில் என்ன இருக்குது, அதில் என்ன அடங்கியிருக்கு? அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. ஏன்னா அங்கே ஒரு பெரிய டீச்சிங்க. ஏசு என்ன மாதிரி பேசியிருக்கிறார் தெரியுமா? வாசித்து பாருங்க, 28 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்குது. தேவனுக்கேற்ற கிரியை நான் செய்யணும். என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. இப்ப நான் உங்களுக்கு இப்படி வரேன், அனுப்பினவரை நான் விசுவாசிக்கணும்னு சொன்னா, விசுவாசிக்கிறவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கலன்னா எனக்கு விசுவாசமே. நானே வானத்தில் இருக்கிற ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே. எவ்வளவு பெரிய வார்த்தையை கொண்டு வந்தார் பாரு, எவ்வளவு பெரிய டீச்சிங் இது. இதைதான் அங்க போதிக்கிறார். அவர் ஏற்கனவே இதை போதிச்சுட்டு வராரு, திரும்பியும் வந்தவொடனே எடுத்து உங்களுக்கு போதிக்கிறார். நான் யார் தெரியுமா, நான் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா, என் மாமிசம் எப்படிப்பட்டது தெரியுமா, கல்வாரி சிலுவையில் செய்யப்படுறத பேசுறார், சித்தப்போர் ரத்தத்தை பத்தி பேசுறார், அப்படி போதனையை கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய அருமையான காரியத்தை கொடுக்கிறார். நீ என் மாமிசத்தை புசி, அது மெய்யான போஜனம், உனக்கு பசி உண்டாகவே உண்டாகாது. என் ரத்தத்தை நீ பானம் பண்ணு, நீ இதை பானம் பண்ணும் பொழுது உனக்கு தாகம் உண்டாகவே உண்டாகாது. நானே ஜீவாப்பம். ஒரு பெரிய டீச்சிங் இது. எது மாதிரி ஒத்துக்கிறீங்க பெரிய போதனை? ஹல்லேலூயா. அந்த இயேசு தான் மாமிசத்தில் பூமியில் இறங்கி வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 14 அப்படியே யோவான் சுவிசேஷ புத்தகம் 1:1 வாசித்த 14 அப்படியே வாங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாமிசமாகி, சொல்லுங்க அந்த வார்த்தை மாமிசமாகி. இப்ப நான் இயேசுவை புசிக்கிறேன்னு சொல்ற வார்த்தையை புசிக்கிறேன்றது ஒண்ணுதான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த வார்த்தையை நீ புசி. அவர் சொல்றாரு இது மெய்யான போஜனம், உனக்கு ஒரு நாளும் பசி உண்டாகாது. இந்த வார்த்தையை நீ புசி. நான் சொல்றேன் இது மெய்யான உன் தாகத்தை தணிக்கும், ஒரு நாளும் உனக்கு தாகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க இந்த வார்த்தை மெய்யான போஜனம். சொல்லுங்க இந்த வார்த்தை மெய்யான பானம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ பெரிய போதனை அவர் பேசுறாரு. அவனை உட்காந்து சொல்றாங்க பாருங்க, 60க்கு வாங்க. அவர் எவ்வளோ அருமையாக சொல்வார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே. இந்த வார்த்தையை பாருங்க, ராத்திரி முழுவதும் பேசியிருக்கிறேன். நான் தேவனால பிழைப்பேன், நான் இயேசு பிழைத்தது போல பிழைப்பேன், இயேசுக்குள்ள இருந்த ஜீவன் எனக்குள்ளாக இருக்குது. இந்த வார்த்தையை ராத்திரி முழுவதும் பேசுறேன். உள்ளுக்குள்ள அந்த வார்த்தை அப்படியே அப்படியே ஒரு உள்ளு தள்ளுது பாருங்க, ஆவியில் அந்த வார்த்தை அப்படியே எழும்புது. அது மெய்யான போஜனம். இயேசுவே எனக்கு மெய்யான போஜனம். இயேசுடைய வார்த்தை ஒரு மெய்யான போஜனம். அவரே எனக்கு மெய்யான பானம். எனக்கு தாகம் உண்டாகாது, எனக்கு பசி உண்டாகாது. அப்படியே அந்த வார்த்தையை இயேசு கொண்டு வந்தா அப்படியே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு வெளிப்பாட தராரு. இப்படி பேசிட்டே இருக்கிறாரு. 58 வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனை என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த அப்பத்தை கையில் வச்சு சொல்லுங்க, இந்த அப்பத்தை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அப்பம் எப்படி போட்டதுன்னா ஜீவனை கொடுக்குற அப்பம். இந்த அப்பம் எப்படி போட்டதுன்னா நமக்கு ஒரு நாளும் அந்த பசின்னு சொன்னா தேவைகள் இருந்து நம்மளை பரிபூர்ணமான நிலைமை கொண்டு வருகிற ஒரு அப்பம் இது. இப்படி பேசுறாரு. 60 சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை? கடவுளுடைய வார்த்தை அப்படியே பிசாசு திருடுறான் பாருங்க. பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளாக கடவுள் வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும். உங்கள் இருதயத்துக்குள்ள கடவுள் வார்த்தை போக 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 நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்நாள் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க கடவுளுடைய வார்த்தையை. பிசாசுடைய முழு நோக்கம் என்ன? அதனால தான் இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பொல்லாங்கன் உடனே வந்து விதைக்கப்பட்ட வார்த்தை அவங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அந்த வார்த்தை இயேசு கொண்டு வராரு பாருங்க. அவங்க இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பொல்லாங்கன் வந்து அப்படியே எடுக்க பார்க்கறான். உங்க இருதயத்தில் வார்த்தையை தங்க வைக்கிறதுக்கு அவன் விரும்புறது இல்லை. ஏன்னா உங்க இருதயத்தில் வார்த்தை சேர்ந்துனே வந்துச்சுன்னா நீங்க ஒரு பெரிய ஆளா மாறினீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால உங்க வார்த்தையில விதைக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை பொல்லாங்கன் உடனே எடுக்கிறான். உங்க இருதயம் வந்து சாதாரண நினைக்காது, உங்க இருதயம் ஒரு வல்லமை வாய்ந்த பொக்கிஷம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, உங்க இருதயம் எங்க இருக்கிறதோ உன் பொக்கிஷம் அங்க இருக்குது. உங்க இருதயம் ஒரு பண்டகசாலை மாதிரி. உங்க இருதயத்துல எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை நீங்க அனுமதிச்சுனே இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையின் வெற்றிகள் அந்த அளவுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க பாருங்க. யோசேப்புடைய சொப்பனத்துக்கு வியாக்கானம் பாருங்க. யோசேப்பு 2 சொப்பனத்தை பார்க்கறான். ஒன்று வந்து கொழுமையான பசு, அதுக்கப்புறம் காஞ்சி போன பசு, வறுமையில் இருக்கிற பசு, அதுக்கப்புறம் கொழுமையான கதிர், அதுக்கப்புறம் காஞ்சி போன கதிர். இதுக்கு வியாக்கானத்தை பார்வன்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தவனே சொல்றான், நீ ஒரு மனுஷனை ஏற்படுத்து. சொல்லுங்க, ஒரு மனுஷனை ஏற்படுத்து. ஒரு மனுஷனை ஏற்படுத்து. அந்த மனுஷன்கிட்ட சொல்லு, ஒரு பெரிய பண்டகசாலையை கட்ட சொல்லு. ஒரு பெரிய பண்டகசாலையை கட்டின உடனே அங்க விளையிற எல்லாம் 7 வருஷமா கொண்டு வந்து வாங்க சொல்லு.
பாருங்க, இந்த 7 வருஷம் பெரிய அறுவடை, பெரிய அறுவடை. ஆனா நெற்கனி யாரும் சேர்த்து வைக்கவே இல்லை. எடுத்துட்டு போய் யோசேப்பிட்ட கொடுத்தவனே யோசேப்பு வாங்கி போட்டு, உனக்கு என்ன தேவை, பொண்ணு வேணுமா, வெள்ளி வேணுமா, ரதம் வேணுமா, காசு வேணுமா, எல்லாத்தையும் கொடுக்குறான் யோசேப்பு. நெல்லை வாங்கி வாங்கி கட்டுறான், பண்டகசாலியை பெருசாக்கிட்டே போறான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க யோசேப்பு கிட்ட போனா வாங்கிக்குவாயா, யோசேப்பு கிட்ட போனா வாங்கிக்குவா. யோசேப்பு எல்லா தானியத்தையும் வாங்குறான். 7 வருஷம் யாருக்குமே புரியல. 7 வருஷம் எல்லா தானியமும் யோசேப்பு கிட்ட வந்து சேர்ந்து வச்சு. 8வது வருஷம் துவங்குது. எல்லாரும் எங்க வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க? நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க தேவனுடைய வார்த்தையை சேர்த்து வைக்கிறது ஒரு நாள் உங்களை தோல்வியை உண்டாக்காது. ஒரு நாள் வரும், உங்ககிட்ட இருக்கிற வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தைன்னு அநேகர் காண ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற வார்த்தை வெள்ளியை கொண்டு வரும், பொண்ணை கொண்டு வரும், ஆடு மாடுகளை கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும். கடைசியில பாருங்க, யோசேப்பு வந்து அந்த எகிப்தில் இருக்கிறத மாத்திரம் பார்வோனுக்கு சொத்தாக சேர்க்கல. சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் அங்க எகிப்துக்கு தான் வந்தது. ஏன்னா யோசேப்பு கிட்ட மாத்திரம் தான் தானியம் இருந்தது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியத்தை சேர்த்து வைக்கணும். சொல்லுங்க, தானியத்தை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைங்க. 4 பேர் பார்த்து சிரிக்கலாம். நாங்கள் பைபிள் எடுத்துன்னு கோயிலுக்கு போகிறோம், அவருக்கு என்ன பெருசாக நடந்துச்சு? என்னங்க பைபிள் எடுத்துன்னு கோயிலுக்கு போகிற, அவன் பார்த்து சொந்த வீட்டில் இருக்கிறான், நீ வாடகை வீட்டில் இருக்கிற. நீனா பைபிள் எடுத்துன்னு கோயிலுக்கு போகிற, ஜெபம் பண்ணுற, இவ்வளோ தூரம் பேசுகிற, விசுவாசன்ற வாய்கிலேயே நடக்கிற. அவன் பாரு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி இன்னொரு வீடு வாங்கிட்டான், லேண்டை வாங்கிட்டான், அதான் வாங்கிட்டான், அதான் வாங்கி எல்லாம் செய்யலாம். ஒரு நாள் வரும். ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை வெளியில் வருவதுக்கு ஒரு நாள் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரசங்கி சொல்கிறான் பாருங்க, விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற காரியம் சாதாரணமானதில்லை. கொஞ்ச நாள் ஆன உடனே பாருங்க, அவனுடைய அண்ணன், தம்பி, அவனுடைய அப்பா எல்லாரும் யோசேப்பு கிட்ட வர ஆரம்பிச்சாங்கன்னா, யோசேப்பு ஒருத்தங்கிட்ட மாத்திரம் தான் தானியம் இருந்தது. உங்கள் இருதயம் ஒரு பலகனி மாதிரி இருக்கணும். உங்கள் இருதயம் ஒரு பண்டகசாலை மாதிரி இருக்கணும். உங்கள் இருதயத்தில் கடவுளை வார்த்தை போட்டு நிரப்பினே இருக்கணும். சலிக்காம நிரப்பணும். யார் உங்களை என்ன சொன்னாலும் நிரப்பணும். 4 பேர் சிரிச்சாலும் நிரப்பணும். இந்த வார்த்தை என்னை கைவிடாது, இந்த வார்த்தை என்னை ஏமாத்தாது, இந்த வார்த்தை என்னை தள்ளாது, இந்த வார்த்தை என்னை வெட்கப்படுத்தாது, இந்த வார்த்தை என்னை வெறுமையாக்காது, இந்த வார்த்தை என்னை நோயில வச்சிருக்காதுன்னு ஒரு உறுதி, ஒரு பெரிய பண்டகசாலியை வைத்து வார்த்தையை உள்ள போட்டுனே இருங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நாள் வரும், அந்த நாள் அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, யோசேப்பை எல்லாரும் கண்ட அளவுக்கு உங்களையும் தேவன் காணக்கூடிய ஜனங்களாய், ஜாதிகளாய் மாத்தி காமிச்சிருவார். வார்த்தை சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் பார்வோன் கிட்ட போறாங்க. அவன் சொல்றான், என்கிட்ட ஏன் முறையிடுகிறீர்கள், என்னிடத்தில் ஏன் முறையிடுகிறீர்கள்? போங்க யோசேப்பு கிட்ட போய் எல்லாம் பேசுங்க. ஏன் தெரியுங்களா? யோசேப்பு மட்டும்தான் தானியத்தை வைத்திருந்தான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது. சோர்ந்து போகும்போது கூட வார்த்தையில் உட்காருங்க, தள்ளப்படும் போது வார்த்தையில் உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு இருதயத்தில் அழுத்துறீங்களோ, நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா அழுத்தங்களும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த வார்த்தை உள்ள போக 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 உங்கள் மனப்பக்குவங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கையின் தரங்கள், உங்கள் பொருளாதார காரியங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, அவரே எனக்கு மெய்யான போச்சணும். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை தெரியுங்களா? அவர் சொல்றாருங்க, மன்னாவை புசித்த உன் முற்பிதாக்கள் மரித்தார்கள், ஆனா இதை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்க மாட்டான். சொல்லுங்க, இதை புசிக்கிறவன், சொல்லுங்க, இதை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்க மாட்டான். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, வார்த்தையை வாசிப்பேன். பக்கத்தில் சொல்லுங்க, டெய்லி வாசிங்க. ஆனால் நமக்கு என்ன, கூடையை எடுத்து மண்ணாவை பொறுக்கி அதையே தின்னு பழகி போன ஜனம் நம்ம. ஏதோ பிரதர் நடந்துச்சுன்னா, அது வந்துச்சுன்னா நான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஒரு படத்தை எத்தனை முறை பார்ப்பீங்க? ரிலீஸ் ஆன 2-3 நாள் தான் தேட்டரில் கூட்டம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் திருட்டு விசிறில் அடிச்சு வித்துறானுங்க, ஒன்றும் கிடைக்காதாங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க, இது மெய்யான போச்சணும். சொல்லுங்கள், இது மெய்யான போச்சணும். இது உங்களை சாதாரணமாக மாற்றாது. இது அவர் சொல்கிறாரு பாருங்க, இதை புசிக்கிறியா உனக்கு ஒரு காலம் பசி உண்டாது, இதை பானம் ஒன்றியா ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது. இது மெய்யான போச்சனம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரெக்டாக உங்கள் இருதயத்தில் நல்ல இடத்த விடுங்க, பெருசாக்குங்க, உங்கள் இருதயத்தை நல்லா அகலமாக்குங்க. நல்லா இருதயத்தில் வார்த்தையை உள்ளே போட்டு நிரப்புங்க. இருதயம் சொன்னால் இந்த லேப்டாப்னு அடிக்குது, இதை பற்றி பேசலைங்க. உங்கள் ஆவியின் தன்மை, உங்கள் ஆவி தான் ஆண்டவர் சொல்கிற இருதயம். இந்த இருதயத்தை பற்றி பேசலை. இந்த இருதயம் அந்த சைஸ் தான் இருக்கணும்,
அது பெருசாயிடுச்சுன்னா அங்கே பிரச்சனை ஜாஸ்தியாங்க. இந்த உங்க ஆவியில ஒரு பெரிய இடத்தை உண்டாக்குங்க. உன் இருதயம் எங்க இருக்கிறதோ, இருதயம்னா என்ன, உங்களை விடாம அது அடிச்சுனே இருக்குது. உன் இருதயம் எங்க இருக்கிறதோ உன் பொக்கிஷம் அங்க இருக்குது. இருதயம் அடிக்க அடிக்க உடல் ஆரோக்கியம். உன் இருதயம் எங்க இருக்கிறதோ, உன் ஆவியின் இருதயம் விடாம கடவுளுடைய வார்த்தையை அடிச்சுனே இருக்கட்டும். நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரிய வாழ்க்கை, மனதுக்குரிய வாழ்க்கை, எதிர்காலத்துக்குரிய வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிச்சிடும். அதான் மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அதான் மெய். இருதயத்தில் வார்த்தை போறதுக்கு பிசாசு விட மாட்டான், உங்களை பிஸி ஆகிடுவான். இல்லை 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 இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது, இதெல்லாம் நமக்கு சோறு போடாது, இது மட்டும்தான் சோறு போட. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஐயோ இது நம்பி ஓடிட்டு இருக்காது. இது நான் சொல்கிற சேலஞ்ச் பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையில். இது மாத்திரம் தான் உங்களை நித்திய ஜீவன், மரித்தாலும் இதை புசிக்கிறவன் பிழைப்பான் இயேசு சொல்லியிருக்கிறார். அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார் இயேசு. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் இல்லைங்க, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறது இல்லை. இதனால தான் பிழைப்பு. சொல்லுங்க, இதனால தான் பிழைப்பு. கையில் வச்சு சொல்லுங்க, இதனால தான் பிழைப்பு. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த அற்புத அதிசயங்கள்லாம் வரும் போகும். கிறிஸ்துவத்தில் அற்புத அதிசயங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் அதுக்கும் மேலே இது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அருமையான காரியம் எது? அவருடைய வார்த்தை. ஆமென். அவர் இது வைத்திருக்கிற அந்த வார்த்தை ஒரு உன்னதமானது. இது ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசு என்ன கூட இருந்து செய்கிறார், அவனுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய காரியத்தை அவர் வார்த்தையின் வடிவில் அப்படியே நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். ஆமென். கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. அவர் மெய்யான போஜனமா இருக்கிறார். ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்ந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த குடும்பங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா பிரச்சனையும் இயேசு நாமத்தில் ஒழுவதாக. குடும்ப கட்டுக்களை இயேசு நாமத்தில் முறிக்கிறோம். அறியாமல் இயேசு நாமத்தில் நீக்கி போடுகிறோம். கடன் தொல்லைகளை இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நீ சொன்னீரே, நானே மெய்யான போஜனம். ஆண்டவரே நீரே உங்களுக்கு மெய்யான போஜனமா இருக்கு. அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால வியாதின்ற வேரை முறித்து போடுகிறோம் கர்த்தாவே. பிசாசு கொண்டு வந்திருக்கிற கட்டுக்களை நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கிறோம் ராஜா. ஓ பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே அவளுக்குள்ள நீர் அசைவாடுகிறபடினால நன்றி. வார்த்தையின் வெளிச்சங்களை கர்த்தாவே என் ஜனங்களுக்கு நீர் போதிக்கிறபடினால நன்றி. என் ஜனங்கள் வேத வார்த்தையில் விருத்தி அடைந்த ஜனங்களாய் மாறட்டும். வார்த்தையில் வியாக்கியானம் பண்ணுகிற ஜனங்களாய் மாறட்டும். வார்த்தைகளை உலகமெங்கும் பிரசங்கிக்கிற ஜனங்களாய் மாறட்டும். ஊர் உலகம் முழுவதும் இவர்கள் பிரசங்க பொழுது அந்த வார்த்தை வெளிப்பாடாய் புறப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. வெளிப்பாட்டின் ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறோம் கர்த்தாவே. ஓ நன்றி, நன்றி கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவனுக்கேற்ற கிரியும், அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியும். ஆண்டவர் நாங்கள் உண்மையை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இதை தவிர எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்து இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யும். நாம மகிமை பெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பியும் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.